எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். ஓவலேஷன் டைம்ல நம்ம ட்ராவல் பண்ணலாமா? இல்ல வேண்டாமா? இல்ல பண்ணா வந்து நமக்கு கன்சீவ் ஆக மாட்டோமா? அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனப்ப, நான் வந்து 13த் டே பீரியட்ஸ் ஆகி வந்து 13த் டே வந்து நாங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் நான் வந்து திருச்சியிலேருந்து காரைக்கால் போகிறதுனால, அங்கே வந்து நான் வண்டியில் ட்ராவல் பண்ணது 4 ஹவர்ஸ் வந்து பைக்கில் நானும் என் ஹஸ்பண்டும் பைக்கில் தான் போனோம். அதுவும் பைக்கில் போகிறப்போ 180 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணேன் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒன் டேலேயே நான் மார்னிங் போயிட்டு நான் ஈவினிங்கே வந்து ஒன் டேலேயே வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து அப்போ தான் எனக்கு ஓவலேஷன் டைமும் எனக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் டேட் வந்து 30லேருந்து 32 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ 13th டேனா கண்டிப்பாக எனக்கு 14 to 15 டேக்குள்ளே கரெக்டாக எனக்கு எப்படியும் ஓவலேஷன் ஆகிருக்கும். அதுக்கு நாள் தான் வந்து நான் ட்ராவலும் பண்ணிட்டு வந்தேன். அதுவும் வண்டியில் ட்ராவல் பண்ணேன், பைக்கில் ட்ராவல் பண்ணேன். ஸோ நான் நினச்சேன் அந்த டைம் வந்து நம்ம கன்சீவ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் நமக்கு எப்படி பாடி ஹீட்டாக இருக்கும். 2 பேருமே வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணதுனால, அதுவும் 180 கிலோமீட்டர்ஸ் ஒரு 3 1/2 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கன்சீவ் ஆகுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் வந்து எனக்கு அஃபெக்ட் பண்ணலை நான் கன்சீவ் ஆகிறதுக்கு.